அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பதிவு. என்னென்னா, நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு போன வாரம் அமைஞ்சுது. திருச்செந்தூர் முருகர் வந்து போன வாரம் அக்ஷய திருதி அன்னைக்கு எங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார். போனோம். சாமியை நாங்கள் நிம்மதியாக அழகாக பொறுமையாக ரொம்ப நேரம் சாமியை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக நாங்கள் வந்தோம். அதாவது நிறைய பேர் வந்து போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? அந்த முருகர் நம்மளுக்கு வந்து அங்கே போகிறதுக்கான ஒரு அழைப்பு கொடுக்க மாட்டாரான்னு நாங்கள் நினச்சது உண்டு. அதே மாதிரி எங்களுக்கு அது நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கும் தோணும், நம்மளுக்காக ஒரு வாய்ப்பு வராதா அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உங்களுக்குமே விரைவில் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உடனே அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கோவிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும்பொழுதே உங்களுக்கு குடிநீர்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இலவசமாக அந்த குடிநீரை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் கோவிலுக்கு அப்படியே நீங்கள் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிற லாக்கர் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அன்னதானம் கூடம் இருக்குது. நீங்கள் அன்னதானத்துக்காக ஏதாவது நீங்கள் பைசா நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்காக தனியாக அங்கே உண்டியல் வச்சுருக்காங்க. நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ராஜகோபுரம் அந்த ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நான் அந்த வீடியோ எடுத்தேன். அந்த வேல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க மூலியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எப்பயுமே வந்து இந்த இடம் மட்டும் மாறாமல் இருக்குது. நம்ம பழைய இடம் இது கோவிலில். இது அப்படியே இருக்கிறதுமே நிறைய கடைகள்லாம் இங்கே இருக்கும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, எங்கள் அன்னதானத்துக்கு நன்கொடை இந்த உண்டியில் தான் நம்ம வந்து அன்னதானத்துக்கான பணத்தை வந்து நம்ம செலுத்தலாம். அதே மாதிரி வந்து இங்கே ஸ்கேன் கோடு இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஜென்ரலாக போகணுன்னா, அன்னதானம் இல்லைன்னா நீங்கள் கோவில் கட்டுமான பணிக்கு ஏதாவது நீங்கள் வந்து அமௌண்ட்டு போடணுன்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ண நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோடய ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லாக்கரை நீங்கள் வச்சுட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு வரும்பொழுது நம்ம ஃபோன் எடுத்துக்கலாம். இதுதான் அன்னதான கூடம். அன்னதான கூடத்தில் எப்பயுமே வந்து ஃபுல்லாகவே தான் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும். எங்களுக்கு அன்றைக்கி வந்து டைம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால நாங்கள் அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அமையலை. கோவிலை பாருங்கள், இது வந்து கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு 100 ரூபாவோட க்யூ. மேலே வந்து இலவசமாக நம்ம போய்க்கலாம். அந்த சாயங்காலம் வந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே ஒரு வச்சுருக்காங்க. அது என்னென்னா, வள்ளி குகையில் வந்து பக்தர்கள் வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அனுமதி கிடையாது. மேலே பாருங்கள், க்யூ வந்து புதன்கிழமை ஈவினிங் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். 100 ரூபாவும் காலியாக இருக்குது, ஃப்ரீயும் உங்களுக்கு வந்து காலியாக இருந்துச்சு. ஆனால் மதியானம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டம், உங்களுக்கு ஒரு 12-12:30 வரைக்கும் கூட்டம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்யூவெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருந்தது. ஒரு 1 ஹவர் இல்லை ½ ஹவரில் சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து கோவிலுக்கு பேக் சைடில் அந்த கோபுரத்தோடைய வியூ. இங்கே இந்த இடத்துல வந்து தான் ஜாயின் ஆகும் உங்களுக்கு. அந்த 100 ரூபா நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல வந்து தான் கோவில் உள்ளே போகும். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஈவினிங் அழகாக நல்ல ஒரு காத்தோட்டமாக இருந்தது. திருச்செந்தூர் அப்படின்னாலே வந்து கடல் தான். இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு தான், நம்ம திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு. அந்த கனவு வந்து எனக்கு நிஜமாயிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய கனவும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நடக்கும். இப்போ பாருங்கள், அந்த க்யூ லைன்லாம் எவ்வளோ வந்து காலியாக இருக்குது அப்படின்னு. இப்போ கோவில் வந்து எல்லாமே நிறைய வந்து டெம்ப்ரவரியாக வந்து வச்சுருக்காங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்ண அப்புறமா கண்டிப்பாக வந்து கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே வந்து மோர் பந்தலும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பந்தல் வந்து மோர் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப வெயிலாக இருக்க டைமில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இது வந்து கோவிலில் உள்ளே போகிற வழி, அதாவது இலவசமாக போகிறாங்க இல்லையா, அதுக்கான வழி பக்கத்துலேயே வந்து வெளியே வர வழியும் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலையில் வந்து ரொம்பவே பிஸியாகவே இருப்போம். ஏன்னா நம்ம வந்து கோவிலுக்கு போகணும், கடலில் குளிக்கணும், நாழிகை நேரில் போயிட்டு நம்ம குளிக்கணும், அப்புறம் மொட்டை போடுறது அந்த வேலை இருக்கும். அப்புறம் சாமி பார்க்கணும். நம்ம 100 ரூபாயிலே போகிறோமோ இலவசமாக போகிறோமோ, அதனால் காலையில் வந்து நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பரபரப்பாக இருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலைல சாமி பார்க்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே நீங்கள்
மடத்துலேயோ இல்லைனா நீங்கள் ரூம்லேயோ போய் நீங்கள் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸாக பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக நீங்கள் ஒரு 5-5:30 மணிக்கா நீங்கள் ரெடி ஆகிட்டு கோவிலை வந்து நீங்கள் மற்ற இடத்தெல்லாம் பொறுமையாக வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். அது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணி போனோம். எங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வந்து பஸ் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 2-2:30க்கெலாம் வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 5-5:15 திருப்பி கோவிலுக்கு வந்தோம். அப்போ தான் வந்து நான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் பீச்சில் எவ்வளோ ரிலாக்ஸாக எல்லாருமே இருக்காங்க. பீச்சில் வந்து கிளி ஜோசியம் அப்புறம் கைரேகை அதெல்லாமே பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நிறைய இந்த குட்டி குட்டியாக அந்த ஸ்நாக்ஸு சுண்டல் அதெல்லாமும் விற்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த கிளி ஜோசியமோ கைரேகையோ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கும் நாங்கள் வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து பார்க்கல. அதே மாதிரி வந்து கோவிலை வந்து கொஞ்சம் நீட்டாகவும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த நாழிக்கிணறு சைடு இந்த கடல் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லை. ஒரு வேளை கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா சுத்தமாக வந்து மெயின்டைன் ஆனாலும் ஆகலாம். அப்படியே வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியல. டைமை பார்க்கும்போது தான் ஐயோ நம்ம கிளம்பணும் அப்படின்ற ஒரு ஞாபகமே வருது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடல்லேருந்து வெளியே வர பக்கத்துலேயே வந்து இந்த விடுதிலாம் வச்சுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டில் கட்டினாங்க இல்லையா, அந்த விடுதியெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு மொட்டை போடுற இடம் இருக்குது. இதுதான் அந்த மொட்டை போடுற இடம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து தூண்டுகை விநாயகர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் தான் இது. நீங்கள் ஏதாவது சாமிக்கு வாங்கணுன்னா நீங்கள் வந்து அந்த வேலோ இல்லைன்னா அந்த கண்மலர் நாக்கு கால் அது மாதிரிலாம் தகடு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா இங்கேயும் வாங்கிட்டு போயிடுங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் திருப்பி இங்கே தான் வந்து வாங்கணும். இந்த இடத்துக்கும் கோவிலுக்கும் வந்து தூரம். அதனால் நீங்கள் ஏதாவது வாங்கி நீங்கள் ஹுண்டியில் போகணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான பஞ்சாமிர்தம், விபூதி, அப்புறமா சாமி கயிறு, சாமி ஃபோட்டோஸ் அது மாதிரி வேணுனாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் கடல் தண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இங்கே கேன்லாம் விற்கிது. மோஸ்ட்லி வந்து வாட்டர் பாட்டில் காலி இருக்கும் இல்லைங்களா, நம்ம அதிலே கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள் தூண்டுகை விநாயகர் இவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து நாங்கள் சாயங்காலம் போனோம் இல்லைங்களா, நான் அப்போ எடுத்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகரை வந்து பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருந்தார். அடுத்தது வந்து மொட்டை போடுற இடம் பாருங்கள். இதுதான் மொட்டை போடுற இடம். நிறைய பேர் வந்து இங்கே மொட்டை போடுறாங்க. நிறைய ஆட்கள் வந்து இருக்காங்க. நம்ம போயிட்டு ஃப்ரீயாக டோக்கனை வாங்கிட்டு அதை வந்து கொடுத்து நம்ம எங்கே கொஞ்சம் காலியாக இருக்கோ நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம மொட்டை அடிச்சிக்கலாம். நீங்கள் நாழிக்கிணறுல குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே போகலாம். ஒரு 10-11 மணிக்கு மேலே நீங்கள் போகலாம். அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஈவினிங் டைம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அந்த திருச்செந்தூர் முருகனார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முருகருடைய அருள் விரைவில் கிடைக்கும். நீங்களும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உடனே திருச்செந்தூருக்கு போயிட்டு இந்த மாதிரி கடலில் அழகாக நீராடிட்டு அந்த முருகருடைய அருளை பெறணும் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம்.